திருவருட்பிரகாச வள்ளலார் என்று போற்றப்படும் ராமலிங்க அடிகளார் 1823 1874 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மாபெரும் ஆன்மீக புரட்சியாளர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி ஆவார். 2026ஆம் ஆண்டிலும் அவரது கொள்கைகள் உலகிற்கு தேவையான மிக முக்கிய வழிகாட்டியாக திகழ்கின்றன. வள்ளலாரின் முக்கிய சிறப்பம்சங்கள்: 1. தனிப்பெருங்கருணை, ஜீவகாருண்யம். வாடிய பயிரைக் கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடியவர் வள்ளலார். மனிதர்களுக்கு மட்டுமல்லாது செடி, கொடி, விலங்குகள் என அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துவதே ஜீவகாருண்யம், பேரின்ப நிலையை அடைய ஒரே வழி என்று அவர் போதித்தார். 2. சமரச சுத்த சன்மார்க்கம். சாதி, மதம், இனம் மற்றும் குல வேறுபாடுகளைக் கடந்து அனைத்து மனிதர்களும் ஒருமித்த உணர்வுடன் வாழ வேண்டும் என்று சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை நிறுவினார். உருவ வழிபாட்டைத் தவிர்த்து இறைவனை ஒளியாக, ஜோதியாக வழிபட வேண்டும் என்று வலியுறுத்தினார். 3. தர்மசாலை, பசிப்பிணி நீக்குதல். 1867ஆம் ஆண்டு வடலூரில் அவர் தொடங்கிய சத்திய தர்மசாலை இன்று 150 ஆண்டுகளுக்கும் மேலாக 2026 பசியால் வருவோருக்கு தொடர்ந்து உணவளித்து வருகிறது. அங்கு அவர் ஏற்றிய அடுப்பு இன்று வரை அணையாமல் எரிந்து கொண்டிருப்பது ஒரு வரலாற்று சிறப்பாகும். 4. அருட்பா மற்றும் திருவருட்பா. வள்ளலார் பாடிய 6000 பாடல்களின் தொகுப்பு திருவருட்பா என்று அழைக்கப்படுகிறது. இவை எளிய தமிழில் இறைவனை அடையும் வழிகளை விளக்குகின்றன. 5. ஜோதி வழிபாடு மற்றும் தைப்பூசம். வள்ளலார் வடலூரில் சத்திய ஞான சபையை நிறுவினார். இங்கு தைப்பூசத் திருநாளில் ஜோதி தரிசனம் நடைபெறும். 6. மரணமிலா பெருவாழ்வு. மனித உடல் அழிவற்ற நிலையே ஒளி உடல் அடைய முடியும் என்பதை தனது வாழ்வியல் மூலம் நிரூபித்தவர். 1874ஆம் ஆண்டு ஜனவரி 30 அவர் ஒரு அறைக்குள் சென்று சித்தி அடைந்தார், மறைந்தார். வள்ளலாரின் பசி தவிர்த்தல் மற்றும் அன்பு செலுத்துதல்.